அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான சுவையான முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் முருங்கைக்கீரை, பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் 4, மிளகு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுக்கலாம். அடை செய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு ஊற வச்சா போதும். ஏன்னா மாவு ஆட்டி உடனே நம்ம அடையை சுட்டுடலாம். அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு கிரைண்டரில் ஊற வச்ச அரிசி, உளுந்து, பருப்பெல்லாம் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டும் போது 4 காஞ்ச மிளகாய், மிளகு சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான சட்னி முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உடச்ச கடலை போட்டுக்கலாம். நான் உடச்ச கடலை போடலை. இப்போ அடைக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மாவை எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மாவு வந்து தோசை பதத்துக்கு இருக்கணும். கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே முருங்கைக்கீரையை உருவி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த கீரை, வெங்காயம், பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. நீ மாவை டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது அடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கல் சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 2 கரண்டி எடுத்து தோசை கல்லில் ஊற்றிக்கலாம். வேணும்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தோசை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அதனால் கம்மியாக வைங்க. ரொம்ப வச்சா தீஞ்சு போயிடும். மிதமான சூட்டில் வேக வச்சா தான் உள்ளே இருக்க மாவு, கீரை, வெங்காயம்லாம் வேகும். இப்போ 2 சைடுமே வெந்துருச்சு. நம்ம அடையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அடை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சைடிஷ்லாம் தேவையில்லை. வெறும் வாயிலே நம்ம சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி அளிக்கும். இதயத்துக்கு நல்லது. அப்புறனால நம்ம ரத்த அழுத்தம் குறையும். சிறுநீர் தொற்றை குறைக்கும். கல்லீரலை பாதுகாக்கும். இரத்த விருத்தியை அதிகப்படுத்தும். மூளையின் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவும் நல்லது. அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.